கதையோட ஆரம்பத்துல ஒரு அரண்மனைய காட்டுறாங்க. அந்த அரண்மனையில நைட் நேரத்துல ஒரு பணிப்பெண் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த ரூம்ல இருக்கிற ஒரு பெல்லுங்கிறது அடிக்கப்படுது. அந்த பணிப்பெண் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கலாம் அந்த அரண்மனையோட ஓனரான பிளாக்வுட் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த பெல் அடிக்கிறது மூலமா அவள கூப்பிட்டு இருந்திருப்பாங்களாம். சரின்னு அந்த பொண்ணுமே நேரா அந்த பிளாக்வுட் வேலை பார்த்துட்டு இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு வராங்களா. வந்துட்டு, "ஐயா உள்ள இருக்கிறீங்களா? ஏதாவது உதவி கீது தேவைப்படுதா?" அப்படின்னு கேட்கும்போது, உள்ள தான் அந்த பிளாக்வுட்டும் இருக்கிறான். ஆனா அவ கண்ல பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமா ஒளிஞ்சுக்கிற மாரிலாம் இருக்க, "தல உள்ளதான் இருக்கிறியா? எதுக்கு கூப்பிட்டேன்னு?" சொல்லி அந்த லேடியுமே பொறுமையா ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது, அந்த படிக்கட்டுல ஒரு நூல் மாரி அந்த ஆள் செட் பண்ணியிருந்திருப்பானா, அதுல தடுக்கி விட்டு அந்த லேடி கீழ விழுந்து அப்படியே ஒரு மாரி மயங்கி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒளிஞ்சுகிட்டு இருந்த அந்த பிளாக்வுட் எழுந்திருச்சு வந்து அந்த லேடிய நகர முடியாத மாரி கீழ அமுக்கி, "என்ன மன்னிச்சிடுமான்னு" அவன் சொல்லும்போது, அவனோட வாய காட்டுறாங்க. பார்த்தா அவனோட வாயில இருக்கிற பல்லெல்லாம் அவனே தட்டி எடுத்த மாரி இருக்கு. ஏன்னா அதே மாரியான ஒரு உளிய வச்சு இப்ப அந்த பொண்ணோட வாயில இருக்கிற பல் எல்லாத்தையுமே தட்டி எடுக்கிறான். ஒன்ஸ் அந்த பல் எல்லாத்தையுமே அந்த பொண்ணோட வாயில இருந்து எடுத்ததுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போய் அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு சுரங்கம் மாதிரி ஒன்று இருக்கு. அதுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சு, நான் நான் நீங்க கேட்ட பல் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். சின்ன பசங்களோட பல்லுங்கிறது கிடைக்கல. இந்த இடத்துல அப்படி யாரும் கிடையாது. ஆனா ஆனா நான் என்னோட பல்ல கொண்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த பல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்னோட பையனை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்குற மாதிரி இருக்கு. ஆனா இவர் அப்படியே கெஞ்சிக்கிட்டே இருக்க, அந்த குகைக்குள்ள இருந்து சில மர்மமான விஷயங்கள் அப்படியே இந்த மனுஷனை உள்ள இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு. கட் பண்ணா அப்போ அப்படியே பிரசன்ட்ல ஒரு குட்டி பொண்ணை காட்டுறாங்க. அவ பேரு தான் சாலி. இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரமே நம்ம சாலி தான். அவளோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் அவங்க அம்மா கூட இருந்திருப்பா. பட் இப்போ குழந்தைய பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட தள்ளி விட்டுட்டாங்க. அதனால பொண்ணுமே அப்படியே முகத்தை ஒரு மாதிரி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் அலெக்ஸ் அப்படின்னு ஒரு நபரை காட்டுறாங்க. அவரு தான் நம்ம சாலியோட அப்பா. பிளஸ் அலெக்ஸுக்கு புதுசா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, கிம் அப்படின்னு. இப்போ 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறாங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம சாலி வந்து அலெக்ஸ் கூட தானே இருக்க போறா, குட்டி பாப்பா. அதனால அந்த கிம்முக்குமே சாலியை பிடிக்கும் போல. எப்படியாவது நம்ம சாலி கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம்முங்கிற அந்த லேடி சாலிக்காக பொம்மையெல்லாம் வாங்கி வச்சிருந்துருப்பாங்க. சாலி வந்தோடனேயுமே அலெக்ஸ் போய் அப்படியே அவளை தூக்கி வச்சுக்கிட்டு, "ஹாய் பாப்பா எப்படி இருக்கிறீங்க?" அப்படின்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணா, அவள் அது எதுக்குமே அலோவ் பண்ணுற மாதிரி இல்லை. சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அவங்க 2 பேரும் தனித்தனியாக ஒரு வாழ்க்கையை பார்த்துட்டாங்க. நடுவில் நம்ம தான் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. அதனாலேயே சாலி வந்து கொஞ்சம் அவளோட வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோட தான் இருப்பாள். அந்த கிம்முங்கிற லேடியும் எப்படியாவது சாலியை ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு அந்த பொம்மையெல்லாம் கொடுக்கும்போது, சாலி சுத்தமாக அந்த கிம்மை சட்டை பண்ணுற மாதிரியே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு வாங்கிக்கிறான். காரில் வந்துகிட்டு இருக்கும் போதுமே சாலி ஏதோ மருந்தெல்லாம் எடுத்துக்குவா போல. அதை யாரோட உதவியும் தேவையே படல அவளுக்கு. அவெல்லாம் எடுத்து வாயில போட்டு தண்ணியெல்லாம் குடிச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்கிறான். என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு யாருக்கும் அவசியம்லாம் கிடையாது, நானே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்ல இருப்பாளாம். அதுக்கப்புறம் அப்படியே டிராவல் பண்ணி நேராக ஒரு அரண்மனைக்கு வராங்க. ஆரம்பத்தில் காமிச்சாங்கல்ல அதே அரண்மனை தான். நம்ம அலெக்ஸ் கீது இதை வாங்கிட்டாரானா அப்படி கிடையாது. அலெக்ஸும் கிம்மும் இன்டீரியர் டிசைனர்ஸ். ஸோ அவங்க இந்த ஒரு அரண்மனையை ரெடி பண்ணுற வேலையை பார்க்குறாங்க. அதனால இங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஆல்ரெடி அங்கே வேலைப்பாடுகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்க காரில் வரும்போது இவங்களை வெல்கம் பண்றதுக்காக ஹாரிஸ் அப்படிங்கிற ஒரு வயசானவர் வந்திருப்பாரு. இந்த ஹாரிஸ்ங்கிற ஒரு பரம்பரையா இந்த ஒரு அரண்மனையை பாதுகாத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற வேலையெல்லாம் பண்றாங்க போல. ஸோ அவருக்கு ஒரு ஹாய்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள வரும்போது நம்ம சாலி அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் சும்மா சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாராம். அப்படி அங்க ஏதோ ஒரு லைப்ரரி மாதிரி ஒன்று இருக்கும். அங்க வந்து பார்த்தா இந்த கிம் ஒரு இன்டீரியர் டிசைனர் தானே. ஸோ அந்த டிசைனிங்க்கு தேவையான அந்த பொருட்கள் பெயிண்ட்ல இருந்து அது எல்லாமே அங்க வச்சிருந்துருப்பாங்களா. அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது உள்ள வந்த கிம்முமோ, "ஓ இவளுக்கும் டிராயிங் பிடிக்குமா, எனக்கும் அதை பிடிக்குமே, உனக்கும் பிடிக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை ஒரு சாக்கா வச்சு பேசுறதுக்காக முயற்சி பண்றாங்க. அங்க புக்ஸ் வச்சிருந்திருக்கிற ஒரு ரேக்கை நகர்த்த முடியும் போல. ஸோ அதில் ஏறி சும்மா அப்படியே ஆட்டிலாம் காட்டுறாங்க. "நீயும் வரையா, ட்ரை பண்ணி பார்க்குறியான்னு." ஆனால் பெருசாக சாலியில் விருப்பம் காட்டல. அப்போ அங்கே ஒரு சின்ன பெண்டன்ட் மாதிரி ஒன்று இருக்கு, ஒரு பறவை ஷேப்பில் இருக்குமா. இது என்னது அப்படின்னு சாலி எடுக்கும்போது அதை வாங்கின கிம்முமே, "இதை என்னோட பாட்டியுமே எனக்கு கொடுத்தாங்க, அவங்க ஞாபகார்த்தமாக நான் வச்சிருந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ உங்கள் பாட்டியுமா உங்ககிட்ட பெண்டன்ட்லாம் கொடுக்குறாங்களா? ஆனால் எங்களோட அம்மா என்ன எங்க அப்பா கிட்ட கொடுத்துருக்காருங்கிற மாதிரி அவ வருத்தப்படுறா." அதுக்கப்புறம் அலெக்ஸ் சாலியா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போவாரா. அவளுக்காகவே பார்த்து அந்த ரூமை கொஞ்சம் டிசைன் பண்ணியிருந்திருக்காங்க. கூடவே அவளுக்கு அந்த இடத்துல சில லைட் மாதிரி பொம்மையெல்லாம் வச்சு கொடுத்துட்டு, "என்ன எல்லாம் பிடிச்சிருந்திருக்கா?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி எவ்வளோ நாள் நாம இங்கே இருப்போம்?" அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாலாம். அதை கேட்ட உடனே அலெக்ஸுக்கு பக்குன்னு ஆயிடுது. "ஏன் உன்னோட அம்மா எதையும் உங்கள்கிட்ட சொல்லலையான்னு?" கேட்க, "சொன்னாங்க அப்பப்போ என்னை வந்து பார்க்குறேங்கிற மாதிரி சொன்னாங்க." அப்படிங்கும்போது, "ஆஹா இல்லை பாப்பா அது அப்படி கிடையாது.
இனிமேல் நீ என் கூடயும் கிம் கூடயும் இருக்கலாம். ஒன்ஸ் நம்ம இந்த வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவர் மாதிரி அழுதுகிட்டு அங்கே இருக்கிற ஒரு ரூமில் போய் லாக் பண்ணிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணுவா. அப்படின்னா நீங்கள் அந்த கிம்ங்கிற அந்த ஒரு லேடியை கல்யாணம் பண்ண போகிறீங்களா? அம்மா சொல்லியிருந்தாங்க அவங்களோடவுமே இந்த கிம் வந்து யங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தால் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களாமா? ஏன் அப்படி பண்றீங்கன்னு வருத்தப்படும்போது, கிம்முமே அந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டிருந்திருப்பாங்க. ஆனா அந்த அழுகையெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். ஏன்னா அவ தான் பெரிய மனுஷி மாரி நடந்துக்குவாளே. சரி சரி நீங்க போங்க நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பெட்ல படுத்துக்கிறா. அன்னைக்கு நைட்டு பெட்ரூம்ல அலெக்ஸும் கிம்மும் சாலியை பத்தி அப்புறம் இந்த வீட்டு வேலையை பத்தின்னு சொல்லி இது ரிலேட்டடா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னதான் சாலி வந்து இவங்க கிட்ட சரியா நடந்துக்கல, சாலிக்கு வந்து கிம்ம சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தாலும் போக போக எல்லாம் சரியாயிரும், குழந்தைங்கன்னா அப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அண்ட் இவங்க இப்படி ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ஏர் வெண்ட் மூலமாக அந்த சத்தங்கிறது சாலியோட ரூம் வரைக்கும் கேட்டிருந்திருக்கும். கடுப்பில் ஒரு தலகனையை கொண்டு வந்து சத்தம் வராத மாதிரி அந்த ஏர் வெண்ட்டில் போட்டுடுறா. பட் இன்னொரு ஒரு ஏர் வெண்ட்டில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த ஏர் வெண்ட்டுங்கிறது டைரெக்டாக அந்த அரண்மனையோட பேஸ்மெண்ட் இருக்குதுல்ல அங்கே போகுது. அங்கே ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் இங்கே தங்கியிருந்த அந்த பிளாக்வுட்டுங்கிற நபரை உள்ளே இழுத்துட்டு போச்சுல்ல அதே சுரங்கம் தான். அதுக்குள்ளே சில பேர் பேசிக்கிற மாதிரி இருக்கு. புதுசாக ஏதோ ஒரு குழந்தை வந்துருக்கா, அவ பேர் சாலி அம்மானு பேசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையிலேயும் ஆகுது. சும்மா சாலி அந்த இடத்துல லான்ல விளாண்டுக்கிட்டு இருப்பாளா. அப்போ பார்க்குறா ரொம்பவுமே போர் அடிக்குது, யாருமே அவட பேசுகிற கூட இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல மரங்கள்லாம் பயங்கர அடர்த்தியாக இருக்குமா. அதுக்குள்ளே போய் பார்க்குறா. அது ஏதோ அந்த அரண்மனையை சுற்றி இருக்கிற கார்டன் போல மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது. ஆனால் அவள் அதை போய் பார்க்கும்போது அந்த இடங்கிறது அவ்வளோ ரம்மியமாக இருக்கும். பா இன்னும் இப்படி இருக்குதுன்னு அந்த இடத்த ரொம்ப ஜாலியாக அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பாளாம். இவ ஒரு பக்கம் இங்க இருக்கிறது எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டு இருக்க. இதே நேரத்துல நம்ம அலெக்ஸும் கிம்மும் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஆமா சாலி இங்க தானே இருந்தா, எங்க ஆளை காணோம்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே சாலி அந்த கார்டன்லயே சுத்திட்டு இருக்கும் போது அப்போ யாரோ பேசுற மாதிரில அவளுக்கு சில சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்குது. யாராவது இங்க இருக்கிறாங்களா என்னன்னா அவ தேடி வரும்போது அங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப கரெக்டா அந்த ஹாரி நம்ம சாலியை தூக்கிட்டு என்ன பாப்பா இங்க என்ன பண்ணிட்டுக்கிற, இங்கெல்லாம் நீ வரக்கூடாது என்னன்னு தூக்கிட்டு வெளியில வராரா. கரெக்டா அலெக்ஸும் கிம்மும் வந்திருப்பாங்க. இங்க என்ன பாப்பா பண்றேன்னு கேட்டதுக்கு முதல்ல புள்ள இங்க இருந்து கூட்டிட்டு போங்க, இங்க நிறைய கிணறுகள்லாம் இருக்குது, எங்கேயாவது எது தடுக்கி விட்டு உள்ள வந்துட்டானா பிரச்சனை ஆயிருன்னு அந்த ஹாரி சொன்னா. இல்லை இந்த இடத்துல ஒரு பேஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, வாங்க வந்து பாருங்கன்னு சாலி சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஹாரி சொன்னாலுமே சரி இவ்வளவு கேட்குறாளேன்னு சொல்லிட்டு நம்ம அலெக்ஸ் தான் அந்த இடத்துல இருக்கிற அந்த மரங்கள் அது எல்லாத்தையும் வெட்டி விட்டு பார்க்குறாங்க. எஸ் சாலி சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஒரு பேஸ்மெண்ட்டுங்கிறது இருக்குது. ஆரம்பத்தில் காமிச்சா அதே பேஸ்மெண்ட் தான். அது அந்த பேஸ்மெண்ட்டோட டாப் ரூஃபாக இருக்கும், அந்த கண்ணாடி கூம்பு மாதிரி இருக்கும். அப்போ உள்ளே போகிறதுக்கான வழி எங்கே இருக்கும்னு நேராக வீட்டுக்குள்ளே தான் வந்து தேடி இருந்திருப்பாங்களா. கரெக்டாக அந்த அரண்மனையோட 2 படிக்கட்டுக்கு நடுவில் தான் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான இடங்கிறது இருக்கு. உள்ள யாரும் போகக்கூடாதுன்னு அதை பூசில வச்சிருந்திருக்காங்க. அலெக்ஸுக்கு என்ன கியூரியாசிட்டினா இப்போதைக்கு இதையுமே ரெனோவேட் பண்ணிட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா விலைக்கு விற்கலாம்ல, அதுதான் ஐடியா. அங்கே ஃப்ரண்ட்ல செவுறு மாதிரி பூசி இருந்திருப்பாங்கல்ல அது எல்லாத்தையுமே சுத்தியில வச்சு உடச்சு பார்த்தா உள்ள இன்னொரு டோர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போகவும் செய்யறாங்க. பெருசா அந்த இடத்துல எந்த ஒரு சொல்லிக்கிற மாதிரியான பொருட்கள்லாம் கிடையாது. இருந்தாலும் உள்ள போனோடனே நம்ம சாலி நேரா அந்த ஒரு சுரங்கம் இருந்துச்சுல அதை கூட ஒரு கிரிட்டை போட்டு மூடி வச்சிருந்திருக்காங்கல்ல அங்கதான் போய் நின்றுகிட்டு இருக்கிறேன். எல்லாரும் அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு சரி ரொம்பவுமே டஸ்ட்டாக இருக்குது, ஏதாவது அலர்ஜி ஏற்பட்டுற போதுன்னு எல்லாருமே அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்களா. பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் சாலிக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதனால முதல்ல அந்த கிரிட்டை வந்து கழட்டி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அவளோட பேக்கில் சில டூல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறா. அவங்க உள்ளே போக போகிறா அப்படிங்கிறத அலெக்ஸோ இல்லை கிம்மோ யாருமே பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வரும்போது நம்ம அலெக்ஸ் வரும்போது போய் ஒளிஞ்சுக்கிறதும், கிம் வரும்போது இல்லை என் திங்ஸ் எடுத்துகிட்டு மேலே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மேலேயும் போயிட்டு அதுக்கப்புறம் யாரும் இல்லாத நேரமாக கீழே இறங்கி வந்தவ ஒரு டார்ச் எடுத்துகிட்டு நேராக அந்த பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி இருந்திருப்பாளாம். அப்படி போனவ முதல்ல அந்த கிரிட் இருக்குதுல்ல அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது போகுது. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு குரல் கேட்குற மாதிரி இருக்கு அவளுக்கு. அதனாலேயே ஹலோ யாராவது இங்கே இருக்கிறீங்களான்னு ஏதோ ஒரு கம்பியை வந்து உள்ளே விட்டு ஆட்டிக்கிட்டு இருப்பாளா. யாருமே ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி தெரியல. அவ அப்படியே அந்த கம்பியை அந்த கிரிட்டோட ஓட்டையிலே வச்சு விட்டுற போது டக்குன்னு அந்த கம்பியை உள்ள யாரோ இழுத்துறாங்க. ஆஹா உள்ள யாராவது இருக்கிறீங்களா, இருந்தா பதில் சொல்லுங்கன்னு கேட்கும்போது குரலும் கேக்குது. ஆமா உள்ள நிறைய குழந்தைங்களா இருக்கிறோம், உன்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கிறோம், இதை நீக்கி விடுறியா, நாங்க எல்லாருமே உங்க கூட சேர்ந்து விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவகிட்ட பேச ஆரம்பிக்க. ஆஹா அப்போ உண்மையாலுமே யாராவது உள்ள இருக்கிறீங்களான்னு அவளும் ரொம்ப ஆர்வத்தோட கையில ஒரு ஸ்பேனரை சேர்த்தி கொண்டு வந்திருப்பா. அந்த ஒரு கிரிட்டை கழட்டுறதுக்காக இருக்கிற நட்டை எல்லாத்தையுமே அண்டூ பண்ணிக்கிட்டே இருப்பாளா. ஒவ்வொரு நட்டா அவ ஸ்க்ரூ
பண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அலெக்ஸ் உள்ள வந்திருப்பாரு. அங்க என்ன புள்ள பண்ணிட்டு இருக்கிற, சீக்கிரம் வெளியில வா, ஒரே டஸ்டா இருக்குது, இங்கெல்லாம் நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது ஐயோ இவர் வேற கூப்பிடுறாரு. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு அவளும் அவளோட பேக்கெல்லாம் எடுத்துட்டு போகலான்னு இருக்கும்போது அவ ஒரே ஒரு நட்டை மட்டும் விட்டு வச்சிருந்துருப்பாளா. அந்த நட்டை அது பாட்டுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. என்னது இது நகருதுன்னு அவ யோசிக்கும் போதே டக்குன்னு அந்த கிரிட் கலண்டு கீழே விழுக அவள்தான் அது ஃபுல்லாவே ஓப்பன் ஆயிடுச்சு. இவளுக்கும் ஓகே குரல் கேட்டது, யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு அவ போறா. தைரியமா தலையெல்லாம் உள்ள விட்டு யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்கும்போது ஆரம்பத்துல அந்த பிளாக்வுட்ங்கிற நபர் ஒரு பிளேட்ல அவரோட பல்லு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிருந்திருப்பார்ல, அந்த பல்லெல்லாம் அங்க இருக்கிறத கவனிக்கிறா. இதுல என்ன ஏதோ பல்லு மாதிரி இருக்குதுன்னு அதுல இருக்கக்கூடிய 1-2 பல்லை எடுத்து வச்சுக்கிறாளாம். எடுத்துட்டு அவங்க அப்பா கூப்பிடுறாங்கன்னு அங்க இருந்து போயிடுறான். நைட்டு 3 பேரும் டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்களா. சாப்பிட்டு இருக்கும் போதுமே சாலியை வந்து கொஞ்சம் ப்ராப்பரா இதையும் சாப்பிடு அதையும் சாப்பிடுங்கிற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணா அவளுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்டு அவ பாட்டுக்கு 2 பேர்கிட்டயே சண்டை போட்டுட்டு சாப்பிடாம அங்க இருந்து போயிருந்திருப்பாளா. ஆனா அவ சாப்பிடாம போயிருந்திருக்க. அதை பத்தி கொஞ்சம் பேசும்போது நம்ம கிம்முக்குமே ஒரு மாதிரி என்னடா எனக்கு இதுக்கு முன்னாடி குழந்தைலாம் இல்லை, நான் பெத்து வளர்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன ஒரு மாதிரி பார்க்குறையாடா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கோச்சிட்டு போயிடுவான். அலெக்ஸ் தான் இப்போ 2 பேரையும் வச்சுட்டு என்ன பண்ணி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழம்பி போயிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அவனோட முன்னாள் மனைவி இருக்கிறாள், அவளுக்கு கால் பண்ணி ஏன் நீ சாலி கிட்ட என்ன ஏது விஷயம் அப்படின்லாம் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு அனுப்ப மாட்டேயா, இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அவள் கஷ்டப்படுவான்னு உனக்கு தோணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் ஃபோனில் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. இதையுமே சாலி கேட்கதா செய்யற. அது எல்லாத்தையும் அப்படியே அங்கே மாடியில் நின்றுட்டு கேட்டுக்கிட்டு இருந்தவளும் அதுக்கப்புறம் நேராக அவளோட ரூமுக்கு போகும்போது அங்கே ரூமில் இருக்கிற கிம் கொடுத்த பொம்மைங்கிறது ஒரு மாதிரி அசைஞ்சுக்கிட்டு இருக்குமா. அதுலேருந்து சத்தம் வரும் தான், இருந்தாலும் அதை அசைறத பார்க்கும்போது ஹே இந்த பொம்மைக்கு தான் உயிர் வந்துருச்சா என்னென்ன ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு அதை தொடுறதுக்காக ட்ரை பண்ணக்குள்ள டக்குன்னு அந்த பொம்மை அவளை தொட்டுருமா. அவள் தான் பயத்தில் அங்கே இருக்கிற டேபிள் லைட் ஆன் பண்ண அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த க்ரீச்சருங்கிறது நிழல்ல தேடி போயிடும். லைட் ஆஃப் பண்ணு அப்படின்னு அந்த க்ரீச்சர்ஸ் சொல்ற மாதிரி இருக்க. ஏய் யாருப்பா நீங்கெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு அவளுக்கு ஒரு மாதிரி கியூரியஸ் ஆயிருது. எங்க இருக்கிறீங்க, கமான் முன்னாடி வாங்கன்னு சொல்லி அவ பெட்டு கடையிலாம் தேடுறா. அந்த க்ரீச்சர்ஸும் அதே பெட்டு கடையில தான் இருக்குது. ஏகப்பட்டது இருக்குது போல. பட் இருந்தாலும் அது எல்லாமே நிழல்ல இருந்துகிட்டு லைட் வெளிச்சத்துக்கு சுத்தமா வெளியில வரவே இல்லை. ஆனா இவ இப்படி பெட்டு கடையில தேடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அலெக்ஸ் உள்ள வந்துருவாரு. என்ன புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது இல்ல ஒன்றும் கிடையாது, சும்மா என்னோட பொம்மை கீழே விழுந்துருச்சு அதான் தேடிட்டு இருந்தேன்னு சொல்லும்போது ஓ அப்படியான்ட்டு நம்ம சாலியோட கையில இருக்கக்கூடிய ஒரு பல்ல பாக்குறானா. இது என்ன பல்லு விழுந்துருச்சான்னு கேட்டா இல்ல என்னோடது இல்ல, இது சும்மா அந்த வீட்டுல இருந்து எடுத்தேன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி பல்லெல்லாம் எடுத்துட்டு இருக்க கூடாது, இதெல்லாம் ஹைஜீன் கிடையாது என்ன புரியுதான்னு சொல்லிட்டு அலெக்ஸ் அங்கிருந்து போயிடுறாப்லையா. அதுக்கப்புறமே சரின்னு அந்த குட்டி பாப்பாவும் தூங்கலான்னு இருக்க. ஒரு பல்ல அலெக்ஸ் எடுத்துட்டு போயிருந்தாலுமே இன்னொரு பல்லுங்கிறது நம்ம சாலி கிட்ட தான் இருக்குது. தலகணி கடையில வச்சு அப்படியே படுத்துங்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம அலெக்ஸும் கிம்மும் இங்கேயோ வெளியில போகிறாங்க போல. அதனால அலெக்ஸ் வந்து ஷேவ் பண்ணலான்னு இருக்கும்போது அவரோட ஷேவிங் ரேசரை காணோமா. எங்க போச்சுன்னு அந்த மனுஷன் தேடிக்கிட்டு இருக்க. இன்னுமாயா தேடிட்டு இருக்கிற, ஏதாவது பண்ணிட்டு வாயான்னு சொல்லிட்டு கிம்முமே நேரம் இங்க வார்ட்ரோப்ல இருந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலான்னு இருந்தா ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருந்துருக்குது. ஏதோ பிளேடை வச்சு அறுத்து விட்ட மாதிரி இருக்கு. இங்க சாலியுமே காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது அவளோட தலகணை கடையில அந்த பல்லு வச்சிருந்தால அதுக்கு பதிலாக காயினுங்கிறது இருக்கு. இது என்னடா டூத் ஃபேரி பார்த்த வேலையான்னு அவ யோசிக்கும் போது அப்ப கரெக்டா ரூமுக்குள்ள அலெக்ஸ் பயங்கர கோவத்தோட வராரு. அவளை கீழே கூப்பிட்டு வச்சு பயங்கரமா திட்டுறாப்புல. ஏன்னா அவரோட அந்த சேவிங் ஷர்ட்ல இருக்கக்கூடிய பிளேடை எடுத்துதான் கிம்மோட ட்ரெஸ் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டு இருந்திருக்காங்கன்னு ஒரு சந்தேகம்லாம் கிடையாது. இவதான் கண்டிப்பா இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்னு ஆணித்தரமா அவளை போட்டு திட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே இல்ல நான்லாம் எதுவும் பண்ணல, எதுக்கு தேவையில்லாம என்ன திட்டுறீங்கன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவாளாம். சின்ன குழந்தை இதா பண்ணி இருந்திருக்கா. ஸோ அப்படியே கண்டிக்காம விட்டா தப்பா போயிடுங்கிறங்காட்டி தான் அவளை திட்டி விட்டுட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே சாலியும் அவளோட ரூமுக்கு வந்து உட்காந்து இருந்திருக்க. அப்போ மறுபடியுமே அங்க அந்த ஏர் வெண்ட் இருக்கும்ல, அதுல இருந்து சில கிரீச்சர்ஸ் எல்லாம் பேசுற மாதிரியான சத்தங்கிறதே கேட்க ஆரம்பிக்குது. ஆஹா இது நீங்க தானா, கிம்மோட ட்ரெஸ்ஸஸ் ஸ்பாயில் பண்ணதுங்கிறது நீங்க தானா, பரவாயில்ல கவலைப்படாதீங்க வெளியில வாங்க, நம்ம எல்லாருமே நண்பர்களா இருக்கலாம், நான் ஒன்னும் உங்க மேல கோவப்படலைன்னு அவ சொல்லக்குள்ள எங்களுக்கு தெரியும் நீ எங்க மேல கோவப்பட மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு தான் உன்னை பிடிக்காது, அவங்க தான் உன் மேல கோவப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனா நாங்க அப்படி இல்ல, எங்களுக்கு உண்மையாலுமே உன்னை ரொம்பவுமே பிடிக்கும், அதனால நீ கீழே வா பேஸ்மெண்ட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருப்பாங்களா. சரின்னு இவ்வளவுமே போயிடுவா. போயிட்டு கையில சில சாப்பாடுலாம் கொண்டு போயிருப்பா போல. அதையெல்லாம் கொண்டு போய் அந்த சுரங்கத்துக்குள்ள போட்டவளும் எப்படி நல்லா இருக்குதா நல்லா ருசியா இருக்குதான்னு கேட்கும்போது நல்லா இருக்குதுன்னு ஆப்போசிட்ல இருந்து சத்தம்லாம் கேட்குமா. ஆமா இல்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு சாப்பிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த ஹாரி உள்ள வந்துருப்பாரு. ஏ பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்கும்போது
அவ பயந்துருவா. ஆத்தி இதுகிட்ட பேசிட்டு இருக்கிறோங்கிறது இவருக்கு தெரிய வந்துருமோன்னு. இல்ல சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது, ஆ உங்க ஏதாவது யார்ட்டயாவது பேசிக்கிட்டு இருந்தியா என்னன்னு கேட்டா, எதுக்குமே இல்லங்கிற மாரி தான் பதில் சொல்லியிருந்திருப்பாளா. சரி போ மேல போ அந்த சமையல்காரம்மா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உதவி பண்ண போன்னு சொல்லிட்டு, அவரு கையோட ஒரு டூல் கிட்ட எடுத்துட்டு வந்திருந்திருப்பார். மனுஷனுக்கு அங்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் போல. ஆகையால அந்த ஒரு கிரிட்ட திருப்பி எடுத்து வச்சு அத மாற்றக்காக ஒரு ஸ்க்ரூ எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாப்ல. ஆனா அந்த சுரங்கத்துல இருந்து சத்தம் வரும். உனக்கு வயசாயிடுச்சு ஹாரின்னு. அவ்வளவுதான். அவர் வச்சிருந்த அந்த டூல் பாக்ஸ் எல்லாம் கீழ விழுக, அதுல இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையும் ஏதோ ஒண்ணு வந்து எடுத்துட்டு போயிடுது. ப்ளஸ் அவராலையுமே அங்க உட்காந்து அந்த வேலை எல்லாத்தையும் பார்க்க முடியல. அப்படியே எழுந்திருச்சு போகலான்னு இருக்கக்குள்ள, டக்குனு அவரோட கால்ல ஏறி அந்த டூல்ஸ வச்சு இறக்குறாங்க. அது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன எலி மாரி தான் இருக்கும். எலியே வந்து கொஞ்சம் மெல்லிசா அப்படியே கொஞ்சம் பெருசா ஹைட்டா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாரி தான் இருக்கும். அந்த டூல் கிட்ல இருந்த கத்தரிக்கோலு, ஸ்பேனரு, ஸ்க்ரூ டிரைவர்ன்னு சொல்லி அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவரோட முகத்த, கால், கை அப்படின்னு சொல்லி போட்டு செமையா கிழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த சமையல் அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த மனுஷன தேடிட்டு நேரா பேஸ்மெண்ட் வந்திருப்பாங்க போல. யோ அங்கனையா பண்றேன்னு கேட்கும்போது, இல்ல நான் கீழே விழுந்துட்டேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ முதல்ல போலீஸுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தட்டு மாதிரி படியெல்லாம் ஏறி வெளியே வந்துடுறாப்புல. அப்படியே முதுகுல இருக்கிற ஒரு கத்திரிக்கோலை எடுத்துட்டு அவள்தான் அதே இடத்துல பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரா. போலீஸ்லாம் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸ், கிம்னு சொல்லி இவங்களும் திருப்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அந்த வயசான லேடிக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னுலாம் தெரியாது. ஹாரி கீழே போனாரு, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி மேலே வரும்போது இப்படி மயங்கி விழுந்துட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க. ரத்த வெள்ளத்தோட இருந்த ஹாரிய சாலியுமே பார்த்தா கண்டிப்பா பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். கார்டன்ல தான் இருக்கிறாங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது சரின்னு கிம்முமே கார்டனுக்கு போறாங்க. அங்க குளத்து பக்கத்துல ஒரு பெரிய மரங்கிறது இருக்குமா, அங்கதான் உட்காந்துக்கிட்டு இருப்பா. கொஞ்சம் ரத்தத்தோடலாம் ஹாரிய பார்த்தானே பயந்து போயிட்டா போல. அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட வா, உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் அப்படின்னு கிம் தான் அப்படியே நம்ம சாலியை கூப்பிட்டு அங்க இருக்கிற அந்த கார்டன்ல இது ஒரு மேஸ் மாதிரி போகுமா, அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்கும். அதுல மீன்லாம் போட்டு வச்சிருந்துருப்பாங்க. நிறைய கலர் மீனெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஜப்பான்ல இருந்து கொண்டு வந்தாங்களாமா. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஓனரா இருந்தவர்னு சொல்லி அந்த மீனெல்லாம் காட்டி சாலியை கொஞ்சம் மனதைரியெல்லாம் படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ சாலி ஒரு மாதிரி அழுதுகிட்டு, நான் ஒன்றும் உங்களோட துணியை நான் ஒன்றும் கிழிக்கல, நான் அது எதுவுமே பண்ணவே இல்லை, உங்க துணியை நான் தொடக்கூட இல்லை அப்படின்லாம் வருத்தப்பட ஆரம்பிக்கும் போது அவ அழுகிறத கேட்டுட்டு நம்ம கிம்மு மேலைக்கு அப்படியே கட்டி பிடிச்சி, இல்லை எதுவும் பிரச்சனை கிடையாது, அந்த துணியை பத்தி அந்த துணிக்கு என்னன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ வருத்தப்படாது அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு அலெக்ஸ் காலையில சாலியை கூப்பிட்டு திட்டும் போது அவகிட்ட இருந்த அந்த காயினை வாங்கி இருந்திருப்பாரு. அந்த பல்லுக்கு பதிலாக காயின் இருந்திருக்கும்ல, அந்த காயினை பாக்குற மனுஷனும், ஏன்னா இந்த காயின் கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருஷம் பழசா இருக்கும் போல, இது எப்படி சாலியோட கைக்கு வந்துச்சு அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரா. இதே நேரத்தில் சாலி அவங்க அப்பாவோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு அங்க இருந்து மொபைலை எடுத்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்றா. கால் பண்ணி எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருங்கன்னு பயங்கரமா கெஞ்சி அழுது இருந்திருப்பாளா. ஆனா அவங்க அம்மா வேற எங்கேயோ போயிருந்திருக்காங்க போல. ஹே அங்கே இரு சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கால் கட் பண்ணுவாங்க. எங்க ரூம்ல கிம் தூங்கிக்கிட்டு இருப்பாங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கண்விழிச்சு பார்க்கும்போது அவங்களோட கால் கிட்டேயே சாலி படுத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இவன் என்ன இங்க வந்து தூங்குறா அப்படின்னு அப்படியே அவளை தூக்கிட்டு நேரா அவளோட ரூமுக்கு கொண்டு போய் படுக்க வைக்கும் போது படுக்க வச்சுட்டு அங்க இருந்து போக பாக்குறாங்க. ஆனா சாலி எழுந்திருச்சு, இல்ல என் கூடயே இருங்க ப்ளீஸ், என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்க. சரி பொண்ணு எதையோ பார்த்து பயந்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கூடயே படுத்து தூங்கி இருந்திருப்பாங்களா. கொஞ்ச நேரம் சாலி தூங்குற வரைக்குமே கிம்மும் அங்கேயே தான் தூங்கி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கண் விழிச்சு அவங்களும் திருப்பி எழுந்திருச்சு அவங்களோட ரூமுக்கு போகலான்னு இருக்க. இங்க சாலி மட்டும் தானே தூங்கிக்கிட்டு இருக்கிறா. அப்ப பக்கத்துல டேபிள்ல எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெட் லைட்டுங்கிறது அப்படியே கீழே விழுது. அந்த சத்தத்துல சாலி எழுந்திருச்சுருக்க. சாலிக்கு இருட்டுனா பயம் போல, ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிருவா. போதாத குறைக்கு அந்த கிரீச்சர்ஸுக்கு இருட்டுனாதான் விருப்பம் போல. அப்படியே ஏகப்பட்டது வந்திருக்கும். சாலி ஐயோ ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லி பயங்கரமா பயந்துருப்பாளா. அப்ப அவளோட பெட்ஷீட் குள்ள ஒன்று வர மாதிரி இருக்க. அவளுமே அப்படியே பெட்ஷீட் குள்ள டார்ச் அடிச்சு பாக்குறா. அவள் தான் அந்த கிரீச்சரை நேருக்கு நேரா பார்த்தோன்னே பயங்கரமா போட்டு அலற ஆரம்பிக்க. அவளோட கையில இருக்கிற டார்ச் ஷீட் பட்டோன்னுமே அங்க இருக்கிற கிரீச்சர்ஸ் எல்லாம் ஓடி போய் ஒளிய ஆரம்பிக்குது. அவளோட அலறல் சத்தம் கேட்டு அலெக்ஸும் கிம்மும் உள்ள வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த கிரீச்சர்ஸ் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. சாலியுமே உள்ள வந்து அலெக்ஸ் அப்படியே கட்டி பிடிச்சு, இல்ல இங்க ஏதோ ஒரு கிரீச்சர் ஒன்று வந்துச்சு, நேத்து எங்கிட்ட இருந்து ஒரு சில்வர் காயினை வாங்கினீங்கல்ல, அதை அந்த கிரீச்சர் தான் எனக்கு கொடுத்துச்சு, அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சுரங்கம் அதுக்குள்ளதான் அது எல்லாமே இருக்குது, உங்களுக்கு என்ன அது பிடிக்கல அப்படின்னு கூட சொன்னுச்சு, என் கூட ஃப்ரெண்ட் ஆகிறங்கிற மாதிரிலாம் சொல்லுச்சு. இப்போ கூட கிம்மோட ட்ரெஸ்ஸை கிழிச்சது கூட அதுதான்
அப்படின்னு எல்லாத்தையுமே அவ சொல்லியிருந்திருப்பா. ஆனா பொண்ணு தூக்கத்துல எதையோ பார்த்து பயந்துட்டாங்க போல அப்படின்னு தான் அலெக்ஸ் நினைச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் நேரா அந்த அரண்மனைக்கு வராரா. அவரு வந்துட்டு நம்ம சாலி கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கிறாரு. அவரு கேட்கிற கேள்விகள் எதுக்குமே பெருசா சாலி சரியான பதிலெல்லாம் சொல்லல. இருப்பினும் அவ பதில் சொல்லியிருந்திருப்பால சில கேள்விகளுக்கு. அதெல்லாம் வச்சு அலெக்ஸ் கிட்ட நீங்க சாலியா சரியா பாத்துக்கிறது இல்ல போல அப்படின்னு. அதுக்கப்புறம் அவ அந்த சின்ன சின்ன கிரீச்சர்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு அந்த பேஸ்மெண்ட் எல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சிருந்திருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அந்த சைக்காட்ரிஸ்டுமே வேணும்னா ஒரு நாள் நீங்க பொண்ணை கிளினிக்கு கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியிருந்திருப்பாரா. அதுக்கப்புறம் அலெக்ஸும் கிம்மும் வேலை விஷயமா இங்கே வெளியே வந்திருப்பாங்களா. அப்படியே டிராஃபிக்ல நின்றுட்டு இருக்கும்போது நம்ம கிம் சொல்றாங்க, சாலி சொன்ன விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஏதோ சாதாரண மனப்பிராந்தி மாதிரிலாம் எனக்கு தோணல. உண்மையாலுமே ஏதோ ஒன்று நடக்குதோ அப்படின்னு சொன்னாலும் ஆல்ரெடி வேலை ரிலேட்டடா சில பிரச்சனை. ஒய்ஃப் வேற டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ பொண்ணு வேற இப்படி ஒரு மாதிரி பண்றா. அப்புறம் கூட இருக்கிற இவ என்னன்னா ஏதோ மான்ஸ்டர் கிரீச்சருங்கிற மாதிரி என் பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருக்கிறா. கொஞ்சம் சும்மா தான் இரான்ப்பா, ஏன்ப்பா டென்ஷன் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி கத்தி விட்டுருவானா. இவன் கிடக்குறான் சொல்றது எதையும் கேட்க மாட்டேங்கிறான்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கிம் டைரக்டா அந்த ஹாரிஸ்ங்கிறவர் அடிபட்டு இருந்திருப்பார்ல, அவரை ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண போயிருந்திருப்பாங்களா. பயங்கர கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் அவரை வச்சிருந்திருக்காங்க போல. அப்படியே கை கால் எல்லாம் மூஞ்சி எல்லாம் அந்த அளவுக்கு சிதைக்கப்பட்டிருந்திருக்கும். சரி, உங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த வீட்டில் என்னதான் பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவரால் பேசவே முடியல. இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு, இல்லை சாலியை அங்கே வீட்டில் விட்டுறாதீங்க, அந்த இடத்துல சில கிரீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அது அது இதுக்கு முன்னாடியில இருந்த அந்த பிளாக்வுட் அதுங்க கூட கனெக்ட் ஆகியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒன்று சொல்றதுக்காக முயற்சி பண்றாரு. பட் அவரால் கரெக்டாக பேச முடியல. இறுதியாக இங்கே இருக்கிற பப்ளிக் லைப்ரரியில் ஒரு பர்டிகுலர் செக்ஷனை வந்து மென்ஷன் பண்றாரு. அங்கே இருக்கிற விஷயங்களை போய் தேடி படிங்க. அவரால் பேச முடியலங்கிறங்க அங்க போக சொல்லியிருந்திருப்பாரு. என்னவா இருக்குன்னு ஒரு மாதிரி யோசனையோட தான் கிம்மும் டைரக்டா அந்த லைப்ரரி போயிருந்திருக்க. அந்த லைப்ரரியில வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப் கிட்ட அங்க இருக்கிற அந்த லைப்ரரியோட செக்ஷன் பத்தி எல்லாம் சொல்லும் போது, ஓ அந்த பிளாக்வுட் அவரா, ஆமா அவரோட திங்ஸ் எல்லாமே இங்க தான் டொனேட் பண்ணியிருந்திருக்காங்க, பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டிட்டு போய் காட்டுறாங்களா. அப்படி அந்த பிளாக்வுட் அப்படிங்கிற நபர் வந்து ஏதோ ரைட்டரா இருப்பாரோ என்னமோ, அவரோட நிறைய ரைட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் டொனேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அதுல கரெக்டா அவரு காணாம போறதுக்கு முன்னாடி அவர் சாகலையாமா, காணாம போறதுக்கு முன்னாடி எழுதப்பட்டதா சொல்லப்படுற சில ரைட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுவாங்க. அதுல தான் ஒரு விதமான கிரீச்சரை பத்தி இருக்கும். அந்த ஒரு கிரீச்சர் மனிதர்களோட பல்லுக்கு பதிலா காசு கொடுக்கும் அப்படின்னும், எப்பப்பெல்லாம் அந்த கிரீச்சர் அது இருக்கிற இடத்த விட்டு வெளியில வருதோ அப்பப்பெல்லாம் அது கண்டிப்பா ஒரு உயிர் பலியை எடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அவங்க படிக்க செய்யறாங்க. இதே நேரத்தில் அந்த அரண்மனையில சாலி குளிக்கலான்னு போயிருந்திருப்பாளா. அவ அந்த பாத்ரூம்குள்ள போனோடனே பின்னாடியே அந்த கிரீச்சர்ஸும் வந்துருச்சு. அது கையில சில டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு முதல்ல அந்த பாத்ரூமை லாக் பண்ண செய்யுது. அதுக்கப்புறம் பாத்ரூமோட லைட்டை ஆஃப் பண்ண சாலி பயந்தாடுறா. ஆத்தி அது வந்துருச்சு போலயே அப்படின்னு ஒரு மாதிரி பயத்திலேயே இருக்கும்போது அந்த டப்புக்குள்ள இருக்கிற நம்ம சாலியை சுத்தி அந்த கிரீச்சர்ஸ் எல்லாமே ரவுண்டு கட்டி அவளை தாக்கறதுக்காக எல்லாம் ஆரம்பிக்கும் போது பயங்கரமா அலறுவாளா. பயந்து போய் இந்த சத்தம் எல்லாம் கேட்டு அந்த வேலைக்கார அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் கூடவே அங்க ரெனோவேஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆளுங்கெல்லாம் வந்துதான் கதவை உடைச்சு உள்ள வராங்க. வெளிச்சம் வந்தோடனே அந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கும். ரொம்ப பயந்துருப்பா. ஈவினிங் கிம் வீட்டுக்கு வராங்க. அவங்க வந்தவொடனே அந்த பாட்டிமாவும் போயிட்டு இப்படி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது, சரி சாலி எங்க இருக்கிறான்னு தெரியிட்டு நேரா சாலியோட ரூமுக்கு வந்தா சாலியை ஆளை காணும். ஐயோ ஒருவேளை அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போயிருப்பாளோன்னு வேகமா போய் பாக்குறாங்க. போய் பார்த்தா அந்த கிரிட்டுங்கிறது கீழே விழுந்திருக்குது. பட் அங்க ஒரு பெரிய துணியை வச்சு எதையோ மறைச்ச மாதிரியும் தெரிய, என்னடான அதை விலைக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு சின்ன பையனை மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கடத்துற மாதிரி அந்த பிளாக்வுட் உறைஞ்சு வச்சிருந்திருப்பாப்ல. அதை பார்த்து அவங்க பயப்படும் போது கரெக்டா நம்ம அலெக்ஸும் வந்திருப்பானா. அலெக்ஸ் வந்தோடனே இப்படி சாலியை காணோங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது அலெக்ஸுக்கு பெருசா இந்த மான்ஸ்டர் இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. அதனால சாலி கமான் அவ வேற எங்கேயாவது போயிருந்திருப்பா, திருப்பியும் ஊருக்கு போறோங்கிற மாதிரி எங்கேயாவது போயிருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு. ஏற்கனவே அரண்மனை முழுக்க மத்தவங்க எல்லாம் தேடி பார்த்துருப்பாங்க. ஆகையால் காரை எடுத்துட்டு ரோடு வழியா வந்துகிட்டு இருக்க எஸ் நம்ம சாலி அவ பாட்டுக்கு அந்த குட்டியோண்டு பேகை மாட்டிக்கிட்டு நான் இங்க இல்லவே இல்லை, நான் இங்கிருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கிறான். ஆனா நேரா காரை கொண்டு போய் குறுக்கால விட்டவங்களும் வா வந்து உள்ள ஏறுன்னு சொல்லும் போது எதுவுமே பேசாம அவ பாட்டுக்கு வந்து ஏறிக்குவாளாம். அன்னைக்கு நைட்டே வீட்டில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி மாதிரி இருக்குது போல. அதுக்காக நம்ம சாலிக்குமே ட்ரெஸ் எல்லாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவ ஒரு மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சிருந்திருப்பா. நான் சொல்றதை யாருமே நம்ப மாட்டேங்கிறீங்களேன்னு. பட் இருப்பினும் நம்ம கிம் தான் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ அந்த மாதிரிலாம் யோசிக்காதன்னு சொல்லும் போது அப்படியா அப்படின்ட்டு கூடவே அந்த ஒரு மான்ஸ்டருக்கு வெளிச்சம்னா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாளாம். அதை கேட்ட கிம் வெளிச்சம்னா பிடிக்காதான், வேணும்னா இதை வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலரைட் கேமராவை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கேமரா வச்சு
வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாலி சும்மா அந்த பார்ட்டியில இருக்கிற கண்ணில் பார்க்குற எல்லாரையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பா. அவள் பாட்டுக்கு அப்படியே ஜாலியாக அந்த பார்ட்டியில் இருக்கிற எல்லாரையும் புகைப்படம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஃப்ளவர் வேஸில் அந்த மான்ஸ்டர் இருக்கிற மாதிரி தெரியுது. அவளோட பேரை சொல்லிலாம் கூப்பிட அவளும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். இதே நேரத்தில் நம்ம கிம்முமே சாலியோட ரூமில் அவள் வரைஞ்சி வச்சிருந்த நிறைய டிராயிங்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அந்த டிராயிங் அப்படிங்கிறது லைப்ரரி போயிட்டு அந்த பிளாக்வுட்டோட டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம கிம் பார்த்துட்டு வந்துருப்பாங்கல்ல அதே மாதிரி இருக்கு. ஆஹா எல்லாமே உண்மைதான் போலேன்னு நினைக்கும் போது கரெக்டாக அலெக்ஸும் வராரு. அவர்கிட்டயுமே இதை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணா அவன் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. விடுமா இந்த டிராயிங் அவன் எங்கேயாவது இந்த வீட்டில் பார்த்து இருந்திருப்பா, அதை பார்த்துக்கிது உறைஞ்சிருப்பான்னு சொல்லி அவர் கண்டுக்கவே இல்லையா. அப்புறம் வெளியில கெஸ்ட் எல்லாம் வெல்கம் பண்ண வரும்போது அப்பயுமே சாலி அவன் அந்த போட்டோ எடுத்து வந்திருப்பாள். அதை எடுத்து அவங்க அப்பா கிட்ட காட்டலான்னு இருந்தாலும் அதை நின்று பார்க்கறதுக்கும் அந்த ஆள் தயாரா இல்லை. அப்புறம் டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. சரின்னு சாலி வந்து உட்காந்து வந்திருக்கா. ஆனா அப்போ டேபிள் கடையில ஒரு கிரீச்சர் இருக்கிறத அவ பார்த்துடுறாள். சரின்னு அதை போட்டோ எடுக்கிறதுக்காக அவ ரொம்ப முனைப்பு காட்டுறா. எல்லாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற தைரியத்தில் எப்படியாவது அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம அப்பா கிட்ட காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவள் அந்த டேபிள்ல இருந்தே விலகி அந்த க்ரீச்சரை ஃபாலோ பண்ணிகிட்டே நேராக அங்கே இருக்கிற லைப்ரரிக்கு போயிடுவாளா. அவள் உள்ளே போனோடனே அந்த க்ரீச்சர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த லைப்ரரியை லாக் பண்ணிடுது. இவளும் அங்கே இருக்கிற அந்த க்ரீச்சர்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்று பண்ணி ஒன்று சிக்கிறாதான்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுக்க பார்க்குறா. அதை பண்ணுறா இதை பண்ணுறா. ஏன் அந்த கேமராவில் இருக்கிற லைட்டு வந்து படக்கூடாதுன்னு சொல்லி அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் அப்படி இப்படின்னு தாவி கடைசியில் அந்த கேமராவே அவகிட்ட இருந்து புடுங்கலாம் செஞ்சிடும். அதுக்கப்புறம் பயங்கரமாக அவளை போட்டு அந்த க்ரீச்சர்ஸ் கடிக்க ஆரம்பிக்க அவளோட அலறல் சத்தம்லாம் கேட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாரும் வந்து ஸ்பேர் கீயை போட்டு அந்த ஒரு லைப்ரரியை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே அப்படியே சாலியோட நிலைமையை பார்த்து அப்படியே அலெக்ஸ் வந்து கட்டி பிடிச்சி ஃபீல்லாம் பண்ணுறாரு. ப்ளஸ் அதோட பார்ட்டியும் முடிவுக்கு வருது. கூடவே அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் இருக்குதுல்ல, அந்த ஏதோ ஒரு சின்ன பையனை வந்து மான்ஸ்டர்ஸில் விழுங்குற மாதிரி அந்த ஒரு பெயிண்டிங்குமே அதுக்கப்புறம் தான் போய் பார்க்க செய்கிறான். பார்த்துட்டு ரைட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதுங்கிறது என் பொண்ணை இந்த ஒரு நிலைமையில என்னால் பார்க்க முடியல, அதனால இங்கேருந்து கிளம்பலான்னு பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக தயாராகிடுறாங்க. போயிட்டு நம்ம அலெக்ஸ் அப்படியே காரெல்லாம் ரெடி பண்ணலான்னு கராஜுக்கு வந்திருப்பான். காரை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கராஜோட ஷட்டர் இருக்குதுல்ல, அது திருப்பி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. ரிமோட் இங்கே தான் எங்கேயோ வச்சுன்னு அந்த ஆள் தேட ஆரம்பிக்கும் போது காருக்கடியில் தான் அந்த க்ரீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே ஒரு கயிறை கட்டி காலில் இழுக்க அவ்வளோதான் கீழே விழுந்தவர் தலையில் அடிபட்டு மயங்கி போயிடுறாரு. அந்த மனுஷனை நாக் அவுட் பண்ண கையோட அந்த க்ரீச்சர்ஸ் எல்லாம் போயிட்டு அந்த அரண்மனையோட பவர் இருக்கும் அதை எல்லாத்தையுமே பிடிங்கி விட்டுறாங்க. கம்ப்ளீட்டாக அந்த அரண்மனைங்கிறது பிளாக் அவுட் ஆகுது. என்னடா கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கிம் வெளியில வராங்களா. கீழே இறங்கி அலெக்ஸை தேடிட்டு வந்துட்டே இருக்கும்போது படிக்கட்டில் அப்படியே தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த வேகத்தில் அவங்களால எழுந்திருக்க முடியாம இருக்க, என்ன விழுந்துட்டியா பொம்பளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே அந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் அங்கே வர ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அதை நேருக்கு நேராகவே பார்க்க செய்யறாங்களா. ரூம்ல இருந்த சாலியுமே எங்கடா கிம்மை காணாமேன்னு சொல்லிட்டு அவளும் தேடி வரும்போது அந்த கிம் தான் அங்கே கீழே மயங்கி கிடக்குறாள். என்னாச்சுன்னு அவளை எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவள் தான் ரெண்டு பேரையுமே அந்த மான்ஸ்டர்ஸ் ரவுண்டு கட்டிடுது. சாலியால அந்த கிரீச்சர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க முடியல. அந்த கிரீச்சர்ஸ் சாலியை அடிச்சு போட்டுட்டு அவளோட காலில் கயிறை கட்டி நேரா அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள தரன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்குமா. அவ அலற அந்த சத்தங்கள்லாம் கேட்டு மயங்கி இருக்க நம்ம கிம்முமே கண் விழிச்சு அவங்க கையில இருக்கிற டார்ச்சை திருப்பி ஆன் பண்ணிட்டு அவங்களும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள வராங்க. சாலியை உயிரோட அந்த ஒரு சுரங்கத்துக்குள்ள இழுத்துட்டு போறதுக்காக அந்த கிரீச்சர்ஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க பேரலாம் கராஜில் மயங்கி கிடந்திருந்த நம்ம அலெக்ஸ் இருக்கிறான்ல, அவனும் அப்படியே கண் விழிச்சுட்டான். அங்க கராஜில் இருக்கிற டோர் எல்லாம் உடைச்சிட்டு எப்படியோ வந்தவனும் நேரா அந்த அரண்மனைக்குள்ள வரலான்னு இருக்கும்போது அரண்மனை லாக் ஆகிந்திருக்கு. உள்ள என்னடா நடக்குதுன்னு அந்த கீ ஹோல் இருக்கும்ல அது வழியா பார்க்கலான்னு இருந்தா டக்குன்னு ஒரு ஊசி எடுத்து அந்த கிரீச்சர் குத்த பார்த்துருக்கும். ஜஸ்ட் மிஸ் கன்னத்துல வாங்கிட்டாரு. கிம்மு முடிஞ்ச அளவுக்கு சாலியை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கயிறை அறுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ் இந்த சாக்குல நம்ம சாலியோட கயிறை அவிழ்ந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கிம்மை தூக்குறதுக்காக கிம்மோட கால்லையுமே அந்த கயிறை போட்டு கட்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான் சாலியோட கயிறுங்கிறது அருந்து போகுது. அப்படியே கிம்மை பிடிச்சி தரன்னு அந்த மான்ஸ்டர்ஸ் உள்ள இழுத்து வந்துருக்கும். அந்த கயிறுல இருந்து விலகணுன்னே சாலி அந்த மான்ஸ்டர்ஸ்ல ஒன்ன பிடிச்சு அப்படியே போட்டு நசுக்கி அதே இடத்துல சாகடிக்க கரெக்டா அலெக்ஸும் உள்ள வந்துடுறாரு. ஆனா ரெண்டு பேரோட கண்ணு முன்னாடியே கிம் இன்னும் அதே இடத்துல அப்படியே பிடிச்சிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறாங்க. பட் வேலைக்கு ஆகல, அப்படியே உள்ள போயிட்டாங்க. அதை பார்த்தோன்னே அலெக்ஸ்ல அப்படியே தொண்டை கிளிய கத்துறாரு. பட் என்ன பண்றது, அவ்வளவுதான். இப்போ அந்த இடத்துல அவரோட பொண்ணு மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு நீ சொன்னதை நான் அப்பவே கேட்டிருந்திருக்கணும்னு அப்படியே சாலியை பிடிச்சி பயங்கரமா கஷ்டப்பட்டு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே சில வாரங்கள் கழிச்சு ரொம்ப நாள்
நாள் கழிச்சு திருப்பியுமே 2 பேரும் அதே அரண்மனைக்கு தான் வராங்க. கிம் இறந்து போயிட்டாங்கல்ல, ஸோ அதுக்கு ஏதோ மரியாதை செலுத்துற மாதிரி நம்ம சாலி கிம்மும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங்கை வரைஞ்சிருந்திருப்பா. அதை கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டு அவங்க போயிருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடித்த காற்றுல அந்த டிராயிங்கிறது நேராக பறந்து போய் பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுரங்கத்துக்குள்ளே போயிடுது. உள்ளே இருக்கிற க்ரீச்சர்ஸ்லாம் பேசிக்கிற மாதிரியே இருக்குது. அவங்களுக்கு நம்ம இங்கே இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல, வேற யாராவது இனிமேல் வருவாங்களா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கு கிம் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அவங்க இதை மறந்துடுவாங்க, வேற யாராவது திருப்பி வரதான் போகிறாங்க. ஏன்னா இந்த உலகம் முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்குமே நாம் இங்கே இருந்துக்கிட்டு தானே இருக்க போகிறோம் அப்படிங்கிறதோட அங்கே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் யார் யாரையெல்லாம் உள்ள அந்த மான்ஸ்டர்ஸ் கூட்டிகிட்டு போகுதோ அவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் மான்ஸ்டர்ஸாக மாற ஆரம்பிச்சிடுவாங்க. பல்லாயிரம் வருடங்களாக அந்த மான்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி தான் பூமியில் வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்கிறத காமிச்சிருந்திருக்காங்க. எனிவேஸ் மக்களே, கண்டிப்பாக இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.